மழைக்காலம் வந்தாலே டெங்கு காய்ச்சல் பத்தின அச்சமும் அதிகரிக்குது. கொசு கடிப்பதால பரவக்கூடிய இந்த நோய் சில நேரங்கள்ல உயிருக்கு ஆபத்தாகவும் மாறுது. இந்த நிலையில டெங்குவை தடுக்க உருவாக்கப்பட்டுள்ள ஒரு புதிய தடுப்பூசி உலகம் முழுவதும் இப்போ கவனம் பெற்றிருக்கு. அந்த தடுப்பூசி என்ன, யார் யார் இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம், இது முழுமையான பாதுகாப்பை தருமா அப்படின்னு விரிவா பார்க்கலாம். டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தடுப்பூசி தான் இந்த கியூடென்கா. இத ஜப்பானை சேர்ந்த டக்கீடா மருத்துவ நிறுவனம் உருவாக்கியிருக்கு. பொதுவா டெங்கு வைரஸ்ல டென்வி 1, டென்வி 2, டென்வி 3, டென்வி 4ன்னு 4 வகைகள் இருக்கு. அண்ட் கியூடென்கா இந்த 4 வகைகளுக்கும் எதிராக உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவி செய்து. இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் 2 டோஸ்களா செலுத்தப்படுது. முதல் டோஸை போட்ட பிறகு 3 மாசம் கழித்து 2வது டோஸ் போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டா டெங்கு வரவே வராதுன்னு அர்த்தம் இல்ல. டெங்கு வந்தாலும் கடுமையான பாதிப்பு, மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய சூழல் அண்ட் சிக்கல்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவி செய்வதே இதோடைய முக்கிய நோக்கம். அதே நேரத்துல கொசு ஒழிப்பு, தண்ணீர் தேங்காம பார்த்துக் கொள்வதுன்னு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அவசியம். இந்தியாவில் முக்கியத்துவம் பெற்றுள்ள கியூடென்கா தடுப்பூசியை 4லிருந்து 60 வயது வரை இருக்கக்கூடியவங்க போட்டுக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மற்ற டெங்கு தடுப்பூசி மாதிரி இல்லாம இதற்கு முன்பு ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கியூடென்கா தடுப்பூசியை பாதுகாப்பா செலுத்தலாமா. கியூடென்கா வேக்சின் நோயின் தீவிரத்தை வெகுவா குறைத்து கடுமையான டெங்குவா மாறுவதை தடுக்கும் ஒரு தடுப்பூசியா செயல்படும் நிலையில நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கர்ப்பிணிகளும் பாலூட்டும் தாய்மார்களும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தடுப்பூசியுடைய செயல்திறன் மற்றும் விநியோகத்தை பொறுத்து இதனுடைய மதிப்பு மாறுபடும்னு சொல்லப்படுது. இப்போ வர 2 டோஸ் தடுப்பூசி தோராயமா ரூபாய் 6000 ரூபாய் 12,000 வரை செலவாகும்னு கணிக்கப்பட்டிருக்கு. கியூடென்கா தடுப்பூசி டெங்குவுக்கு எதிரான ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுது. ஆனா இது மட்டுமே இதற்கு தீர்வு கிடையாது. தடுப்பூசியோடு சேர்த்து கொசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளையும் கடைபிடித்தா மட்டும்தான் டெங்குவை முழுமையா கட்டுப்படுத்த முடியும். சோ வருமுன் காப்போம், டெங்குவை தடுக்க ஒன்றிணைவோம்.